2025 மீனராசி. இது நாள் வரைக்கும் குரு பகவான் 3 இருந்தார். லக்னத்தில் வந்து ராகு இருந்துச்சு. சனி வந்து 12 இருக்கிறார். ஜென்மத்துக்கு வர போகிறார். ஜென்மச்சனி வந்து கொஞ்சம் தொந்தரவோட கொடுக்கத்தான் செய்யும். இளம் வயதினரில் வந்து தொழில் வியாபாரம் இதில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அலைச்சல் ரொம்ப அலைவாங்க, ரொம்ப திரிவாங்க, தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறது 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும். திருமணம் ஆகிருந்தால் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அப்படி திருமணம் ஆகிட்டா, அந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருமணம் ஆகிட்டா கொஞ்சம் சிறப்பாக வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க டாக்டர்ஸு, வக்கீல், ஆசிரியர், இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதை வந்து குறை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி கொஞ்சம் எச்சரிக்கை. அது ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வரைக்கும் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப காலமாக ஒரு 30 வருஷம் 40 வருஷம் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சில சரக்குகளை கொடுக்கும். சரக்கு மாறி போயிடும். அதை பார்த்துக்கணும். நம்ம சரக்கு வேற ஒருத்தன்ட்டே வேற ஒரு சரக்கு நமக்கு அப்படி மாறி போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கும். அதே மாதிரி விமானத்துள்ள பணிபுரியும், கப்பல் தொழில பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை குறையில் சொல்ல முடியாது. அப்புறம் உணவு சார்ந்த துறை, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க நல்லா இருப்பாங்க. அதில் சொல்ல முடியாது. குடும்பம் கொஞ்ச நாள் கலகலப்பாக இருக்கும், கொஞ்ச நாள் கடுகடுப்பாக இருக்கும். பார்த்துக்கணும். பேச்சு நிதானம் தேவை. என்ன பேசுகிறோம் அப்படின்னு நிதானமாக பேசணும். தாயார் தரப்போனார்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா 2 செவ்வாய், 4ஆம் இடம் வந்து மிதுனம். மிதுனம் வந்து 4வது வீடாகிறதுனால அம்மாவை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். தாயாருக்கு கொஞ்சம் தொந்தரவு வளர்க்கணும். மற்றபடி நல்லா இருக்குது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன், கடலோரம் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் திரும்ப வாங்கலாம். ராமேஸ்வரம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தலம் உங்களுக்கு. ராமேஸ்வரம் போய் ராமநாதனை வழிபட்டு பதஞ்சலியுடைய சமாதி உள்ளே அவரை போய் வணங்குறது, அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது எல்லாம் ரொம்ப சிறப்பு. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி முக்கியம். இவங்களும் செருப்பு தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது சிறப்பு. தீபம் வாங்கி கோயில் கொடுக்கறது, குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு 5 லிட்டர் வாங்கி கோயிலுக்கு தானம் கொடுக்குறது சிறப்பு. நெய் வாங்கி கோயில் கொடுக்குறது சிறப்பு. ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறது கூட, வயதான பெண்களுக்கு அன்னதானம், வயதான ஆண்களுக்கு அன்னதானம் எல்லாம் செய்யலாம். ரொம்ப முடியாதவங்க ஒரு தயிர் பாயத்தை வாங்கி கொஞ்சம் சோறு போட்டு பிணைஞ்சி ஒரு நாய்களுக்கு வச்சாலே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படும்.